வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். கார்கோயில்ஸ் தமிழ் எபிசோட் 9. பழைய எபிசோடு பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் கேஸில் காட்டுறாங்க. அங்கே நம்ம கார்கோயில்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ராட்வே குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லெக்சிங்டனும் ப்ரூக்லினும் சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹட்சனும் பிராங்ஸும் டிவி பார்க்க, நம்ம கோலியாத் எப்பயும் போல் தனியாக லைப்ரரியில் உட்காந்து எதையோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே ஜெயிலை காட்டுறாங்க. அப்படி உள்ளே பார்த்தா நம்ம ஜானட்டோஸ் அப்படி ஜம்முல சும்மா படுத்துக்கிட்டு கேலண்டரே பார்த்துட்ருக்காரு. அதில் 31 ஹைலைட் ஆகி காட்டுறாங்க. டக்குன்னு நம்ம அட்வைசர் ஜானட்டோஸை பார்க்க வர அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அட்வைசர் சொல்கிறாரு, பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்ல அட்வைசரும் ஜானட்டோஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்கோயில்ஸ் இன்னும் அந்த கேஸில் விட்டு போக மாட்டேங்கிறாங்களே, அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம அட்வைசரோ, நம்ம பேசாமல் காலையில் ஃபுல்லாக அவங்க வீக்காக தானே இருப்பாங்க, அப்போ போய் அவங்கள அடித்து முடிச்சு விட்ருவோமா அப்படின்னு கேட்க, நம்ம ஜானட்டோஸ் யோசிக்கிறான். இல்லை அப்படி பண்ண வேணாம், அவங்கள வச்சு எனக்கு நிறைய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அங்கேருந்து ஒரு போலீஸ் வந்து நிற்கிறான். இன்னும் டைம் முடியலையே, அதுக்குள்ளே எங்கே வந்தீங்க, நான் மிஸ்டர் ஜானட்டோஸ்ட்டு ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானட்டோஸும் என்னன்னு கேட்குறாரு. உங்கள் பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு கொஞ்சமாக பணம் கொடுத்தா போதும்னு கேட்க, இந்த போலீஸ் சொல்கிறத கேட்டோடனே நம்ம ஜானட்டோஸ்க்கு அப்படியா, உன்னால் அது முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்ல, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, மெக்பெத் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன கையோட நேராக கேசலுக்கு போயிடுறான். கரெக்டாக விடியலுக்கு முன்னாடி யாரும் அது புதுசாக யாரோ இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக நம்ம மாசா விரட்டி வராங்க. யார் நீ இங்கே எதுக்கு வந்திருக்க, வா நம்ம அங்கிட்டு போய் பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் சொல்கிறான், நான் தான் மெக்பெத் அப்படின்னு. எனக்கு உண்மை தெரிஞ்சிடும், நீங்கள் பயப்பட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்ல அப்படியே நிற்கிறாங்க. கார்கோயில்ஸ்லாம் இரவாரோடனே மெதுவாக அப்படி டம்முன்னு வெடித்து உயிரோட வர, அவன் எந்த பயமும் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். வந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, மாசா யார் இது, உன் ஃப்ரெண்டா அப்படின்னு. அப்புறம் மூஞ்சியை பார்த்து ப்ராட்வே, இல்லை இவனை பார்த்து ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தெரியுது, மாசா அவனை எதுவும் பண்ணானா கேட்டேன். பக்கத்தில் போக டக்குன்னு அடித்து சுழட்டி தூக்கி போடுறான். ப்ராட்வே நேராக போய் ஹட்சன் மேலே விழுந்து அவங்க 2 பேரும் அந்த பில்டிங்கை விட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து நம்ம லெக்சிங்டனும் பிராங்ஸும் டக்குன்னு அவனை அடிக்க வர, டக்குன்னு ஒரு நெட்டை யூஸ் பண்ணிடுறான். அதுவும் எலக்ட்ரிஃபைடு நெட்டு. அவங்க 2 பேரும் ஷாக் அடித்து அவங்க அங்கேயே விழுந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் கைவசம் நிறைய வித்தை வச்சுருக்கான். ஒரு பாமை போட்டு ஃபுல்லாக ஸ்மோக் ஆக்கிடுறான். அந்த இடத்துல எல்லாம் விரட்டி போகிறாங்க. தனித்தனியாக போய் ப்ரூக்லினையும் பிடிச்சிட்றான் அதே நெட்டை வச்சு. இது எல்லாத்தையும் நம்ம அட்வைசர் கேமரா வழியாக பார்த்துட்ருக்கான். திடீர்னு வெளியில் வந்து, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஜானட்டோஸ் உன்னை கேஸில் விட்டு அவன் அனுப்ப தான் சொன்னார், கேஸிலே முடிச்சு விட சொல்லலை அப்படின்னு சொல்ல, சரி நான் அங்கிட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறான். ஒரு ஜெட்டு வருது. பிராங்ஸ், லெக்சிங்டன் அப்புறம் ப்ரூக்லின் 3 பேர் தூக்கி போட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கோலியாத் விரட்டி போய் அந்த பிளெயினை பிடிச்சிடுறாரு. ஆனால் அதுலேயும் ஷாக் வச்சுருக்கிறதுனால அப்படியே அங்கேருந்து விழுந்துடுறாரு. கோலியாத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக கீழே வராரு. உடனே மாசா அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இதைத்தான் நான் முதலேருந்தே சொன்னேன், இந்த இடத்துல இருக்க சேஃப் இல்லை. கோலியாத்தை கேட்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எங்களோடது, எப்பயுமே எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற கார்கோயில்ஸ் 2 பேரையும், இந்த இடத்த பார்த்துக்கங்க, நான் உங்களை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி கிளம்பிடுறான். கிளம்புறதுக்கப்புறம் நம்ம மாசா மீதி இருக்கிற ஹட்சன்ட்டையும் ப்ராட்வேட்டையும் பேசுகிறாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுன்னு, ஏன் கோலியாத்தை அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்க, நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் தான் எங்கள் லீடர், அவர் சொல்கிறத தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம மாசாவோ, இல்லை நம்ம தான் அவங்கள புரிய வைக்கணும், நீங்கள் புரிய வைங்க, நம்ம முதல் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவோட சேர்ந்த மித்த கார்கோயில்ஸும் அவங்க காலத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த புக்கை நம்ம அட்வைசரை அடித்து போட்டுட்டு எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம மெக்பெத் கடத்திட்டு போன 2 பேர் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அது ஒரு மவுண்டன் மேலே இருக்கிற ஒரு பெரிய கோட்டை, அதுக்குள்ளே தான் அவன் எல்லாம் வச்சுருக்கான். அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் டிமோனாவோட இமேஜ் மாதிரி அந்த கிளாஸில் இருக்குது. எப்படி தப்பிக்கிறதுன்னு ப்ரூக்லினும் லெக்சிங்டனும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. ப்ரூக்லின் லெக்சிங்டன்ட்ட எதையா ஒன்று கண்டுபிடிச்சி எப்படியா இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்ல, அவன் வச்சிருக்க கேஜ் ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. அதனால் எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ லெக்சிங்டன் தற்செயலாக அவனை கவனிக்கிறான். ஒவ்வொரு தடவை அந்த இடத்த தொடரும்போதும் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் நடக்குதுன்னும், இதுக்கு நம்ம ஒரே வழி தான் இருக்குது, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கரண்ட்டை ஃபுல்லாக நம்ம மேலே வாங்கிக்கிட்டால் பிராங்ஸ் பக்கத்துக்கு ஒன்று இருக்கவன் தப்பிச்சிருவான், அவன் போய் யாரையா கூப்பிட்டு வருவான்னு சொல்ல, அதே மாதிரி பண்ணுறாங்க. பிராங்ஸும் தப்பிச்சிடறான். இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம மெக்பெத் வீடியோ கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். பிராங்ஸும் ஓடுது எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஓட, இந்த பக்கம் நம்ம கோலியாத் சிட்டி ஃபுல்லாக தேடுறாரு, எங்கே ஏது யாருன்னு. கடைசியில் பார்த்தா நம்ம பிராங்ஸு தப்பிச்ச அவசரத்தில் மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் ஓடி வர, மக்கள்லாம் பதறி ஓடுறாங்க. பிராங்ஸை கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துறாங்க. இன்னும் விரோதமான சத்தம் கேட்குதுன்னு கோலியாத்தும் பிராங்ஸை கண்டுபிடிக்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க.
கிட்டத்தட்ட மக்கள் முக்கால்வாசி பேர் அவங்க 2 பேரையும் பார்த்துடுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஃபோட்டோ கூட எடுத்துடுறாங்க. நேராக அந்த இடத்துக்கு போக நம்மளால் மெக்பெத் ரெடியாக இருக்காப்புல. வந்தவொடனே உன்னையே தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, உன் இடத்துலேயே வச்சு உன்னை அடித்தவனுக்கு என் இடத்துல உன்னை அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கம்பியில் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸை போட்டு அது ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறான். கோலியாத் ரொம்ப காண்டாயிடுறான். அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்க பார்க்க அவன் அந்த வயர் கண்ணை வச்சு பிடிக்க பார்க்க செவ்வறு கட்டி தடுக்கிறான். அதுவும் கோலியாத்தை ஒன்றும் பண்ண முடியல. செவ்வறையும் உடச்சிட்டு கோலியாத் உள்ளே போகிறாரு. உள்ளே பார்த்தா ஒரு கண்ணாடி ரூம். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்க அப்போ நம்ம மெக்பெத் சொல்கிறான், உன்னை நான் கண்டிப்பாக பிடிப்பேன், உன்னைய பிடிச்சா வருவா. யார் உனக்கு என்ன வேணும், நாங்கள் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னோட ராணி வேணும் அப்படின்னு கேட்க, ராணியா? ராணிலாம் யாரும் இல்லையே. அதான் டிமோனா அப்படின்னு சொல்ல, டிமோனாவா? அவளை எங்களுக்கு விரோதி தான், எங்களை பிடிச்சா அவள் எப்படி வருவான்னு கேட்க, இல்லை அவள் கண்டிப்பாக வருவா, அவனை பிடிச்சே தீருவேன். உனக்கு எப்படி அவளை தெரியும் அப்படின்னு கோலியாத் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த பேரை கொடுத்ததே நான் தான் அப்படின்னு. ஒரு பெரிய ஃபைட்டிங் நடக்குது அந்த இடத்துல. தெரியாதனமாக நெருப்பை ஒரு இடத்துல தட்டி விட்டுறாங்க. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கிட்டு இருக்கு. கோலியாத் அவன் வச்சிருக்க ட்ராப்பெல்லாம் தாண்டி ஒரு வழியாக பக்கத்தில் போயிடுறான். நம்ம பிராம்ஸ் அந்த டைமில் வேகமாக போய் அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை ஃபுல்லாக அது வாங்கிக்கிட்டு நம்ம புருக்லினையும் லெக்சிங்டனையும் காப்பாற்றிடுது. அங்கேருந்து எல்லாம் போக இவன் பல பொருள்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான் மெக்பெத் அந்த ரூமில். அந்த இடத்துல இருந்து ஒரு பழைய காலத்து ஒரு ஸ்வாடை பார்க்குறான், அதை எடுக்கிறான். கோலியாத் டக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கதையை எடுத்துடுறாரு. 2 பேரும் காட்டுத்தனமாக அடி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. கடைசியாக நம்ம கோலியாத் பவருக்கு முன்னாடி மெக்பெத்தால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் ஒரு சுழட்டுனதில் அவர் கத்தியே உடஞ்சிருது. பாக்கா மெக்பெத்தை பிடிச்சிடுறான். அவர் ஜஸ்ட் மிஸ்ல மெக்பெத் கோட்டை கழட்டி விட்டுட்டு ஓடிடுறான். கோலியாத்து டக்குன்னு அவனை விரட்டி பிடிக்க பார்க்க அதுக்குள்ளே எல்லாரும் கோலியாத் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல எல்லாம் அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அவன் மெக்பெத் டக்குன்னு ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சிடுறான். அவன் கண்ணு முன்னாடியே கேசல் ஃபுல்லாக எரிஞ்சு வீணாயிரு. எல்லாம் அங்கேருந்து நேராக வராங்க. கேசலுக்கு போகிற வழியில் யாராவது ரூஃப் டாப்பில் நிற்கிறதுன்னு சொல்லி அங்கேருந்து இறங்குனா நம்ம மித்த கார்கோயில்ஸும் எலிசாவும் நிற்கிறாங்க. கோலியாத்துக்கு சரியான உன்னை நான் என்ன சொன்னேன், கேசலை தானே பாதுகாக்க சொன்னேன், இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே திட்டு, பெரிய வாக்குவாதம். கூட மாசாவும் பேச, இல்லை நீ புரிஞ்சுக்கோ, இதுதான் நம்ம இனிமேல் இருக்க முடியாது, சாண்டோஸ் வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, இல்லை அதுதான் எங்களோட வீடு, அது ஒன்று தான் எங்களுக்கு மிச்சம் இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறமா பிராட்வேயும் ஹட்சனோட கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நம்மெல்லாம் எங்கே சேர்ந்துருக்கிறோமோ அதுதான் நம்ம வீடுன்னு சொல்லி கோலியாத் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய சத்தம் கொடுத்துட்டு, இருங்க நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு நேராக கேசலுக்கு போகிறான். அங்கே போய் அட்வைசர் வந்து இப்போ தான் அந்த கிளாஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காரு. அவனை அடித்து பிடிக்கிட்டு போனாங்க இல்லையா புக்கை, அந்த இடத்துக்கு போய் இப்போதைக்கு வேணால் நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணியிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இது எங்களோட இடம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். ஜாட்டோஸும் ரிலீஸ் ஆகிடுறான். ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர அட்வைசரோட வெல்கம் பண்ணுறான். ஹலோ சார் அப்படின்னு சொல்ல சாண்டோஸ்க்கு ஒரே ஆச்சரியம், என்னது மெக்பெத் இவ்வளோ தூரம் பண்ணிட்டானா, அப்போ இந்த கதையில் புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கான், இவனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி இந்த பக்கம் காட்டுறாங்க. இப்போ நம்ம கார்கோயில்ஸ் தேர்ந்தெடுத்த இடம் ஒரு மணிக்கூண்டு, மிகப்பெரிய மணிக்கூண்டு, அதுவும் ஓடாதது. அதை பார்த்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம இனிமேல் இங்கே இருந்து பழகணும் அப்படின்னு சொல்ல நம்ம கோலியாத் சொல்கிறான், நம்மெல்லாம் எங்கே இருக்கமோ அதுதான் நம்ம வீடு, இனிமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பகலாகுது. எல்லாம் அந்த இடத்துல சிலையாக நிற்கிறாங்க. அப்படி இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலில் இருக்கிற மித்த வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பீஸ் அவுட்.